ஐயா ஸ்ரீதர் சாரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் வந்து பை ஐ எம் டாக்டர் ப்ரொஃபஸர் எம் ரஜினி, வேலம்மாள் குரூப் உடைய சீனியர் பிரின்சிபல் அண்ட் டீன் ஃபார் என்டையர் தமிழ்நாடு. போதி கேம்பஸ், ஐபி கேம்பஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். 2014 லட்சியம் அப்படின்ற ஒரு டீமில் நாங்கள் வந்து ஃபவுண்டர் ஆஃப் தட். அதில் கிட்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா சர்வீஸுமே நம்ம பண்ணுறோம். கிட்ஸு ஸ்கூலும் இருக்குது, நிறைய ஃப்ரான்ச்சைசி 120 ஃப்ரான்ச்சைசி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ வந்து நான் இன்டர்நேஷ்னல் அண்ட் தமிழ்நாடு கமிஷனர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்கவுட்ஸ் அதுக்காக முக்கியமாக. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் கான்டாக்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ஐ எம் மை செல்ஃப், இதுதான் என்னுடைய பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 257 பள்ளிகளை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். அண்ட் எஜுகேஷன் டைரக்டராக ஆந்திர பிரதேஷ்ல இருந்திருக்கேன். ரவீந்திர பாரதி பள்ளிகள், ஜெயின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 675 டெக்ஸ்ட் புக்ஸு எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக தான் குருஜி வந்து இங்கே பழக்கமானார். என்னோட கூட ஒரு பிரில்லியன்ட் கிராமர் ஸ்கூல்னு ஒரு 64 பள்ளிகள் வந்து ஆந்திராவில் இருக்கு அவங்களோட. ஸோ அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போகும்போது என்னோட இன்னொரு ட்ரைனராக கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ்க்காக எடுக்க வந்தவர் தான் மிஸ்டர் திலீப் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹீ இஸ் அ டிவோட்டி ஆஃப் குருஜி ஃபார் 25 இயர்ஸ். 25 வருஷமாக அவர் வந்து குருஜியோடைய சத்சங் அந்த இதில் இருந்திருக்காங்க. ஸோ குருஜி வந்து ரிஷீஸ்வர் ஸ்ரீ நரேந்திரன்ஜி அவர்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சத்குரு அப்படின்னா வந்து ஈஷா நம்ம சொல்லுவோம். அவர் தான் வந்து சுப்ரீம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் எனக்கே வந்து அந்த அவேர்னஸ் இப்போ தான் கிடைச்சிது. அதில் கிட்டத்தட்ட 48 இருக்குன்னு தான் திலீப் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. ஆனால் இவரோட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட 154 ஸ்டேஜ் இருக்குங்களாம். அதாவது ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சொல்லி தான் நம்ம வந்து டிஐஜி, ஐஜின்னு அப்படி போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து இந்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம தான் சத்குரு தான் சுப்ரீம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீன்னு இருக்காங்க. அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷீஸ்வர். ஸோ இந்த ரிஷீஸ்வரன்ற ஸ்டேஜ் தான் வந்து குருஜி அவர்கள் கிட்ட இருக்காங்க. அவர் ரிஷிதேவ் ஃபவுண்டேஷன் கண்ணூர்ல இருக்கிற ஒரு அமைப்புடைய தலைவராகவும் இருக்காரு. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து அவர் வந்து சனாதன தர்மத்தை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து டெல்லியில இருந்திருக்காரு. மோடிஜியை பார்த்து அவருக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய யுனைட் பண்ணணும். அதாவது ஹிந்துக்கள், உங்களுக்கே தெரியும், இப்போ சிஜேபியோட கட்சி எப்படி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எஜுகேஷன் மினிஸ்டரே தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் அமித்ஷாவை எடுக்கணும், மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஹிந்துக்களை வந்து எப்படியெல்லாம் ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்களே வந்து ஒரு மைனாரிட்டி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ குருஜிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிஜியை நேராக வந்து பேசக்கூடிய ஒரு இது இருக்கு. இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்குள்ள அங்கே வந்து அதை ஒரு பாகிஸ்தான் மாதிரி பிரித்து ஒரு முஸ்லீம் தேசமாகவே ஆக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் வந்து தெர் இஸ் அ அர்ஜ்னஸ் டு கண்டக்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சனாதன தர்மத்தை ஒருங்கிணைச்சு நிறைய பேரை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருடைய கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு 7 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட கன்சைஸ் பேஜாக வந்து இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக சென்னையில் யாரெல்லாம் ஹிந்துஸ் இது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது ஸ்ரீதர்ஜி தான். அதனால ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற சர்வீஸ் நிஜமாக தெய்வம் மனுஷ ரூபாயன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற சர்வீஸ் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து பள்ளிகளில் மத சார்பு ஆன பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கிறிஸ்டியன் பள்ளிகளில் எப்படி தியாலஜி பண்ணுறாங்க, அது ஒரு கோர்ஸாகவே எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வந்து ஏன் வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாடக்கூடாது, நம்ம ஏன் வந்து ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நம்மளோட ஒற்றுமையை காமிச்சாதான் அதுக்கான ஒரு தீர்வை பிறக்கும். ஸோ அது விஷயமா தான் இன்னைக்கு வந்து குருஜி இங்க வந்திருக்காரு. இன்னைக்கு இங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகள், நன்றிகள். நானும் வந்து ஆன்மீகத்துல தொடர்புல இருக்கேன். காசி தமிழகம்ங்கிற புக்கை 2 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண பெருமையும் எனக்கு உண்டு. ஏன்னா 675 டெக்ஸ்ட் புக்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா. ஒரு கோயில், ஆஞ்சநேயர் கோயிலுடைய
மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்கேன் பாண்டிச்சேரியில் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் டெம்பிள். அதுக்கான பாடல்கள் புத்தகங்களும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சிவவாக்கிய சித்தருடைய ஒரு கோயிலுக்கும் அது மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஆன்மீக சொற்பொழிவுகள், பாடல், பக்தி பாடல்கள் இது எல்லாமே பாடுவோம், ஸ்பீச்சும் கொடுப்போம். ஸோ அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குருஜி பேசுவாரா? சொல்லிட்டேன்.